தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த தண்ணியை எப்படி குடிக்கணும்ன்றது தான். ஸோ நம்ம பாடி பேசிக்கா ஒரு சிக்னல் கொடுக்கும், தாகமா இருக்கு, தர்ஸ்டா இருக்குன்றது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாடியில ஹைட்ரேஷன் கம்மியா இருக்குதுன்றதுக்கு. ஸோ அந்த டைம் நீங்க போய் தண்ணி குடிப்பீங்க. அந்த தண்ணி நீங்க எப்படி குடிக்கணும்? சிப் பண்ணி மட்டும்தான் குடிக்கணுமே தவிர லபக்கு லபக்குன்னு கல்ப் அடிக்கவே கூடாது. சோடியம், மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் இது மூணுமே நம்மளோட மசில் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து உங்களுக்கு கிராம்ப் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு கிராம்ப் அதிகமா இருக்கும் போது தண்ணி குடிங்க அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் இதனாலதான். ஸோ சம்டைம்ஸ் வாட்டரால கூட இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயே நீங்க வந்து எலக்ட்ரோலைட்டிக் ஜூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா லெமன் ஜூஸ்ல 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா பயங்கரமா எனர்ஜி கிக் ஆகும். லோ பிபி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஃபாலோ. சாலிட் ஃபுட்ஸ்ல கூட நம்மளுக்கு வந்து ஹைட்ரேஷன் கிடைக்கும். வாட்டர் மெலன், குக்கும்பர் அண்ட் வாட்டர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா நீங்க குடிக்கலாம். ஆனா அதே மாதிரி கல்ப் பண்ணாதீங்க, சிப் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய வாட்டரை லூஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த டைம் நீங்க வந்து ஒரு சிப் எடுக்கலாம், தப்பே கிடையாது. Caffeine products like coffee, tea and எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஹைட்ரேஷன் மட்டும் தான் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் ஹைட்ரேஷன் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ நீங்க இதை வந்து வாட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்துக்கவே கூடாது. அதுல சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவல்லாம் ஹையா இருக்கும். அப்ப நீங்க அது ஹையா கன்சியூம் பண்ணும்போது உங்க கிட்னிக்கு வந்து பயங்கர லோட் கொடுக்கும் ஃபில்ட்ரேஷன் அப்போ. ஆனா இந்த காஃபி அண்ட் டீக்கு பதிலா நீங்க வந்து ஹெர்பல் டீஸ் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபியூஸ்ட் வாட்டர் குடிக்கலாம். தண்ணியே குடிக்க மறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க போன்ல ஒரு 1 hour ஒன்ஸ் ஏதாவது ஒரு அலார்ம் மாதிரி செட் பண்ணிட்டு அப்பப்போ போய் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் விற்குது பார்த்தீங்களா, அழகா மார்க்கிங்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து இந்த டைம்குள்ள நான் இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்றது வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ரொம்ப லோவா குடிக்கிறேன் அப்படின்னா சடனா நீங்க வந்து நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்க கிட்னியை ரொம்பவே லோட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால கிராஜுவலா நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப நல்லது. ஹைட்ரேஷன் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நீங்க வந்து கம்மியா குடிச்சா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஃபெட்டிக்னஸ் இருக்கும். நீங்க ரொம்ப அதிகமா குடிச்சிட்டீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா டைல்யூட் ஆயிரும். ஸோ வாட்டர் ட்ராக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.